ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்போ கேஎம் ரங்கராஜன் சுவாமி ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய சித்தாந்தம், அதாவது போனது ஸ்ரீவாஸ் பூர்வபக்ஷத்தை பத்தி சொன்னார். பூர்வபக்ஷம் என்ன? பிராபாகரன், அவன் தான் பூர்வபக்ஷி. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, வாக்கியம் இருந்தாலே அது சித்தமான வஸ்துவை போதிக்காது, அது காரியமான வஸ்துவை தான் போதிக்கும். செய்யப்பட வேண்டிய ஒரு பொருளை தான் வாக்கியம் சொல்லுமே ஒழிய ஏற்கனவே இருக்கிற வஸ்துவை வாக்கியமானது சொல்லாது அப்படின்னு பிராபாகரனுடைய பூர்வபக்ஷம். அது என்ன அப்படின்ற யுக்திலாம் நிறைய பார்த்தாரு. சரி, இப்ப சித்தாந்தம் என்ன பண்ணணும்? சித்தமான வஸ்துவையும் போதிக்கும் அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கணும். அது எப்போ ரங்கராஜன் சுவாமி பிரசன்ட் பண்றாரு. எம்பெருமானார் என்ன யுக்தியை சாதிக்கிறார் அப்படின்னு ஸ்ரீமதி ராமானுஜன் நமஹ. சுவாமி சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் நம்ம ஜிக்ஞாச அதிகரணத்தோட பூர்வபக்ஷம் பார்த்தோம். சம்மரைஸ் பண்ணணும்னா சுவாமி சொன்ன மாதிரி ஒரு ஸ்பீச், ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது பூர்வபக்ஷி படி, பிரபாகரன் படி ஒரு காரிய பதார்த்தத்தை தான் சொல்லுமே தவிர்த்து சித்த பதார்த்தத்தை சொல்லாது அப்படிங்கிறத அவர் அப்படிங்கிற ரீதியில தான் அவர் பேசலாம். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். நிமிஷம், எல்லாருக்கும் சரியா இருக்கா? கொஞ்சம் எக்கோ கேட்கறது, வாய்ஸ் கிளியரா இருக்கா? அப்படி எக்கோ இல்ல சுவாமி, ஆனா சட்டையில உராயுதுன்னு நினைக்கிறேன். கையில பிடிச்சிட்டு சரியாப்படும். இப்ப பரவாயில்லையா சுவாமி? இப்ப சரியா இருக்கும். ஸோ இப்போ அதை எம்பெருமானார் எப்படி அதை நிராகரிச்சு சித்தாந்தத்தை எப்படி நிர்ணயிக்கிறார் அப்படின்னா, அந்த பிரபாகரன் போற ரீதியிலேயே தான் எம்பெருமானாரும் போறார். அவன் என்ன சொன்னான்? இந்த மாதிரி ஒரு ஸ்பீச், ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தைகளோட கோர்வை அப்படிங்கிறது ஒரு காரிய பதார்த்தத்தை தான் சொல்லும் அப்படிங்கிற சொன்னான் இல்லையா? அப்படி இல்லை, அது ஒரு சித்த பதார்த்தத்தையும் சொல்லலாம். அப்ப அது சித்த பதார்த்தத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிறத எம்பெருமானார் ஸ்தாபிச்சுட்டாருன்னா, அப்ப வேதாந்தங்கள் அதுவும் ஒரு வார்த்தைகளோட கோர்வை தான் இல்லையா? அப்போ வேதாந்த வாக்கியங்கள் ஒரு சித்த பதார்த்தமான பிரம்மத்தை பத்தியும் சொல்லும். அதனால் பிரம்ம விசாரம் பண்ணலாம் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் சுவாமி வர்றார். அப்போ அவனோட ரீதியில ஃபர்ஸ்ட் போறார். அவன் என்ன சொல்றான்? இந்த மாதிரி காரிய பதார்த்தத்தை தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறான் இல்லையா? அப்படி இல்லை, ஒரு சித்த பதார்த்தத்தையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு 3 உதாரணங்கள் சொல்றார். சுவாமி, 3மே சாதிக்கட்டுமா இல்ல தேவரிடம் லாஸ்ட் வீக் முதல்ல மட்டும் அடுத்த ஸ்ரீவத்சன் சுவாமிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு பார்த்தேன். அடுத்த வாரம், ஏன்னா 3 போய் பார்த்தோம்னா டைம் ஆயிடும், நம்ம தத்துவ கலாபம் பார்க்க முடியாது. சரி சரி, முதல் உதாரணம். சரி சார். அதுல சுவாமி மொத உதாரணத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு 3 வயசு பையன் வச்சுப்போம். அவ 2வது குழந்தைக்காக, பிரசவத்துக்காக மனைவி ஆஸ்பத்திரியில இருக்கா அப்படின்னா, கூட்டிட்டு போறார், பையனையும் கூட்டிட்டு போறார். அப்போ அவரோட அந்த அப்பாவோட நண்பர் அவர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி உனக்கு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த அப்பாவோட முகத்துல ஒரு மலர்ச்சி ஏற்படுறது. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கு, அந்த 3 வயசு பையன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனால என்ன ரிலேட் பண்ணிக்க முடியறது? அப்பாவோட முகத்துல ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. இந்த சந்தோஷம் எதனால வந்தது? அவரோட நண்பர் ஒரு விஷயத்த சொன்னார், ஒரு வாக்கியமா ஒரு விஷயத்த சொன்னார். அதனால அவரோட முகத்துல ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. இந்த சமயத்துல சந்தோஷம் எதுக்கு வந்திருக்கும்? அதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியும் இல்லையா? அதாவது ஒரு தனக்கு தம்பியோ தங்கையோ பிறந்திருக்கா அப்படிங்கிற அந்த விஷயத்தினாலதான் சந்தோஷம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த குழந்தையால இப்ப ரிலேட் பண்ணி பாக்குறது எல்லாத்தையும். அப்போ அப்பா முகத்துல சந்தோஷம் வருது, அப்போ குழந்தை பிறந்திருக்குன்ற விஷயம் கன்வே ஆயிருக்கு. அப்போ குழந்தை பிறந்து இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு சித்த பதார்த்தத்தை அந்த நண்பர் வாக்கியமா சாதிச்சதுனாலதான் இந்த சந்தோஷம் வந்திருக்கு. அப்போ குழந்தைக்கு ஒரு புரிதல் என்ன ஏற்படுறதுன்னா, ஒரு வாக்கியமானது சித்த பதார்த்தத்தையும் சொல்லும் அப்படிங்கிற
அந்த கன்க்ளூஷனுக்கு குழந்தை வருது. ஸோ இப்போ இதுதான் சுவாமி எம்பெருமானார் சாதிக்கும் போது இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றார். அப்போ அகைன் கமிங் பேக் டு அப்போ சித்த பதார்த்தத்தை சொல்லணும் போது அப்போ ஆப்வியஸ்லி பிரம்மங்கிறதும் ஒரு சித்த பதார்த்தம். அப்போ அதை வந்துட்டு ஒரு வாக்கியத்தினால சொல்ல முடியுங்கிறது இதனால நிர்ணயம் பண்ணலாம். அப்போ பிரம்ம விசாரம் அப்படிங்கிறத வந்துட்டு செய்யறது தகும். வேதாந்த வாக்கியங்களால பிரம்ம விசாரம் செய்யப்படலாம் அப்படிங்கிறது வந்துட்டு தகும். அதுக்கு ஒரு நோக்கு இருக்கு. அதாவது அந்த இதுக்கு தாத்பரியம் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றேன். சரி, இதுல அந்த கிரமத்துல இப்ப இந்த குழந்தை வந்து அப்பாவுடைய முக விகாசத்தை பார்க்கறது, முக மலர்ச்சியை பார்க்கறது இல்லையா? அடுத்தது என்ன இன்ஃபர் பண்ணும் குழந்தை? முக விகாசத்துக்கு காரணம் என்னன்னு இன்ஃபர் பண்ணும்? அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சி, சரியா? ஒரு ஆனந்தத்தினாலதான் முக விகாசம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இன்ஃபர் பண்ணுவோம். அப்ப ஆனந்த ரூபமான ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்பாவுக்கு அப்படின்னு இன்ஃபர் பண்ணும். சரி, இப்போ இந்த கான்டெக்ட்ல இந்த ஆனந்தம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கும்போது வேற எதுவுமே தோன்றாது அந்த குழந்தைக்கு. பக்கத்துல இருக்கிறவர் சொன்ன வாக்கியத்தை கேட்டு அதனாலதான் அப்பாவுக்கு இப்போ அந்த ஆனந்தம் ஏற்பட்டிருக்கு, அதுவும் இப்படிப்பட்ட ஆனந்தம் அப்படின்றத தெரிஞ்சிடும். அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற அந்த விஷயம் அப்படின்றது எல்லாமே இந்த கான்டெக்ட் வச்சு இந்த குழந்தையானதை வந்து புரிஞ்சுக்க சாமர்த்தியம் பெற்றிருந்தார். அப்ப இப்படி ஆனதுனால அந்த வாக்கியமானது இப்ப என்ன பண்றது? அந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த வாக்கியமானது கன்வே பண்றதுக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு அந்த குழந்தை தெரிஞ்சுட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த குழந்தை பிறக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா? புத்திர ஜனனம் அப்படின்றது ஒரு கிரியா கிடையாது, அது சித்த பதார்த்தமான அது ஒரு செயல் தான. அந்த டவுட் வந்து சுவாமி, ஆனா வந்துட்டு பிறந்திருக்கு அப்படின்னும் போது பிறக்கிறதுல வந்துட்டு அந்த பிறக்கிற ப்ராசஸ்ல வந்துட்டு யாருக்கும் அந்த சந்தோஷம் ஏற்பட போறது இல்லையே. பிறந்தெடுத்து அப்படின்னு சொல்லும் போது தானே சந்தோஷம் ஏற்படும். அதுதானே நம்மளுக்கு. சரி, இது நல்ல பதில். சோ பிறந்த இடத்துல ஆனா அப்படி கூட வச்சுக்கோங்க, ப்ராசஸை கட்டி யாருக்கும் சந்தோஷம் ஏற்படக்கூடாது தானே. இப்போ பையன் வந்து ஓடிட்டு இருக்கான், நல்லபடியா ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. முடவனா ஒரு பையன் இருக்கான், பாவம், தாய் வருத்தப்பட்டுட்டே இருக்கா. அந்த பையன் இப்போ ஓடிட்டு இருக்க ரமணக்கிரியா தானே. இதனால ஒன்றும் புதுசா ஏற்படல. ஓடுதல் அப்படின்றது அந்த செயல் போயிட்டு இருக்கு, அதை பார்த்து சந்தோஷம் வராதானே. அப்ப இப்படி வச்சுக்கோ, முடவனா இருக்கான் அந்த பையன், உன் பையன் ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றார், தாயாருக்கு ஒரே சந்தோஷம். இது அந்த குழந்தை பார்க்கறது, அப்ப அது இன்ஃபர் பண்றது. ஓஹோ, அப்ப அண்ணா வந்து ஓடிட்டு இருக்கான் அப்படின்ற மெசேஜை கன்வே பண்றாரு, அதனாலதான் அம்மாவுக்கு இவ்வளவு சந்தோஷம் வருது. இதையும் எம்பெருமானார் எடுப்பார். இதையும் சித்தபரமான வாக்கியத்தை போதிக்கிறது, சித்தபரமான விஷயத்தை சித்தமான வஸ்துவை போதிக்கிறது வாக்கியம் அப்படின்றதுக்கு தாராளம் உதாரணமா எம்பெருமானார் எடுக்கலாம். இப்ப இங்க ஜனனம் அப்படின்றது அது ஒரு மொமெண்டரி, அது நடந்து போயிருக்கு. இறந்தாச்சு அப்படின்றது ஒரு மாதிரி சித்தமா தெரியாது. இப்ப இந்த உதாரணம் புரிஞ்சுதா? கமனம் அப்படின்றது ஆன்கோயிங் கிரியா, ஓடுதல் அப்படின்றது ஆன்கோயிங் கிரியா. ஆனா இத சித்தபரமான வாக்கியம் இது அப்படின்னு தாராளமா எம்பெருமானார் எடுக்கலாம். ஏன்? இந்த காரியம் அப்படின்னு சொல்றோம், சரியா? காரியத்தை பத்தி தான் போதிக்க வரும் வாக்கியம் அப்படின்னு தான் பிராபாகரன் சொல்றான். கமனம் அதே போல இந்த பிறத்தல் ஜனனம் இது காரியமா? நான் வார்த்தைகளை கொஞ்சம் மாத்திருக்கேன். கிரியா அப்படின்னு ஒண்ணு சொன்னேன், செயல் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். செயல், காரியம், ஜனனம், ஓடுதல், கமனம், இது செயல் கிரியா. காரியமா இதெல்லாம்? யாராவது இருந்தா தானே அந்த காரியம் செய்ய முடியும்.
யாராவது சித்தப்பரமா ஒருத்தர் இருந்தா மட்டும்தானே அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஒருத்தரால முடியும். சரி, அது ஒரு மனுஷர் சித்தமா ஒரு வஸ்து இருக்கணும், அது கரெக்ட். திரவியம் இருந்தா திரவியத்தின் மேல அந்த கிரியா இருக்கும். ஆனாலும் இது காரியமா கோவிந்தன் சுவாமி போன வருஷம் நீங்க கேட்ட கேள்வி அதை ஞாபகம் இருக்காதுன்னா? ஆமா சுவாமி, தேவரி அப்ப சொன்னப்ப கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹேசியா தான் இருந்தது. அப்புறம் திரும்ப திரும்ப யோசிக்கும் போது அது இப்ப நான் புரிஞ்சுட்டு இருக்கிறது இது சொல்றேன் சுவாமி. அதாவது இது இந்த ஓடுதல் இல்ல பிறத்தல் அப்படிங்கிறது செயல் யாருக்கு? அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு செயல், இல்ல மேபி அந்த தாய்க்கு செயல், ஓடுற பையனுக்கு செயல். ஆனா இங்க இன்வால்வ் வந்து ஒருத்தர் சொல்றார், ஒருத்தர் கேட்கிறார். அவங்க 2 பேருக்கு செயல் இல்லையே. அவங்க 2 பேருக்கும் அதை கேள்விப்படுறாங்க. இட் இஸ் எப்படி சொல்லலாம்னா ஒரு நடத்தல் அப்படிங்கிறது ஒரு செயலை தான் குறிக்குது. ஆனா அது நவுன் தானே. இல்ல, இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா இதை அதிகப்படுத்தி சொல்லலாம். யாருடைய நவுன் யாருடைய செயல் அப்படின்றது முக்கியம் கிடையாது. அந்த சொல்லிலேயே இருக்கேன். மறுபடியும் அதான் கிரியா அப்படின்னு ஒரு பதம் பிரயோகம் பண்றேன், காரியம் அப்படின்னு பதம் பிரயோகம் பண்றேன் இல்லையா? ஜிக்ஞாசாதிகரண பூர்வபக்ஷத்தை யோசிச்சு பாருங்க. அங்க பல காரியதா புத்தி. இப்போ காரியதா புத்தின்னு என்ன அர்த்தம்? இது என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம ஒண்ணு செய்யறோம் இல்லையா? அதுதான் வந்து காரியமாக ஆகும். இதுல தூண்டுதல்ங்கிறதே ஒண்ணு இல்லைன்னு. தூண்டுதல் அப்படின்றது ஒண்ணு இல்லை இல்லையா? அப்போ இதுவே வந்து ஒரு சித்தமான ஒரு செயல் தான். ஆக அந்த ஜனனம் அப்படின்ற ஒரு கிரியாவாக இருக்கட்டும், கமன்றது கிரியாவாக இருக்கட்டும். இப்ப நீ போய் பிறப்பாய் அப்படின்னு சொன்னா அங்க காரியம். வேண்டி தேவரை இறக்க வந்து பிறந்ததும் பெருமாள் வந்து பிரார்த்திக்கிறார்கள். அங்க பிறந்தது அப்படின்னா எப்படி பிறப்பாய் அப்படின்னு இல்ல. எங்கேயாவது வச்சுப்போமே, ஸ்ரீராமாயணத்துல நிறைய வருது இந்த மாதிரிலாம். ஜகி ராவணம் அப்படின்னு சொல்லிட்டு, ராவணனை கொல்வாய், அதற்காக நீ பிறப்பாய் அப்படின்னா அயோத்தியால வந்து அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும் பொழுது அந்த தேவர்கள்லாம் வந்து எல்லாம் சபையெல்லாம் கூடுறார்கள். அப்போ எம்பெருமானும் வரான். அப்போ தேவர்கள்லாம் வந்து பிரார்த்திக்கிறார்கள், எம்பெருமானை நீ செய்வாய் அப்படின்னு. அப்ப பிறப்பாய் அப்படின்னா அப்போ அந்த பிறத்தலே காரியமாக ஆயிடும். பிறந்தான் அப்படின்றது வந்து இப்ப காரியமாக ஆகாது. அது ஒரு கிரியா, ஒரு செயலாக மட்டுமே இருக்கும். சரியா? அப்போ அந்த விசேஷம் என்னன்னா அந்த தூண்டுதல் அப்படின்றது. சரி, அப்ப கிரியா அப்படிங்கறதையும் நம்ம வந்துட்டு சித்த பதார்த்தமா தான் பாக்கணுமா சுவாமி? சித்த கிரியான்றது சித்த பதார்த்தம் தான். அப்போ எதெல்லாம் காரியத்துக்கு வேறுபட்டதாக இருக்கோ அது எல்லாமே சித்த பதார்த்தம். தூண்டுதலுக்கு முற்பட்டு செய்யப்பட வேண்டியது உண்டு, அதுதான் வந்து காரியம் இருக்கும். அவங்க கூட நம்ம இந்த இப்ப தூண்டுதலுக்கு இணங்கி செய்ய வேண்டியது ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? அது மட்டும்தான் காரியமா? அது மட்டும் காரியம்ன்றது கிடையாது. தூண்டுதல்னா பிறர் சொல்லி தூண்டுதல் அப்படின்னா பிறருடைய ஆணையின் பேர்ல செய்யறது, பிறருடைய தூண்டுதலால செய்யறது, அது மட்டும்தான் காரியமா அப்படின்னா கிடையாது. இந்த ஜிக்ஞாசாதிகரண பூர்வபக்ஷ வீடியோலயே ஒரு குழந்தைய வச்சு ஒரு உதாரணம் அதை வச்சு ஏதாவது கலெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? அது மட்டும் காரியம்ன்றது கிடையாதுன்னு நான் என்ன மீன் பண்றேன்? கோவிந்தன் சுவாமி வந்து எடுக்கணும் அப்படின்னு தானதான் நினைக்குது அந்த குழந்தை. அதுவும் வந்து காரியத்தா புத்தி தான். ஏன்னா அது தான் நினைக்குது. தானே நினைச்சா கூட அது காரியத்தா புத்தி. அப்போ பிறர் சொல்லிதான் அந்த காரியத்தா புத்தி வரணும் அப்படின்றது இல்லை. சரி, ரங்கராஜன் சுவாமி, இப்போ அந்த குழந்தைக்கு காரியத்தா புத்தி ஏன் வந்து இந்த பந்தை போய் எடுக்கிற அந்த குழந்தைக்கு? அதுக்கு வந்துட்டு ஒரு அந்த பந்தை எடுக்கிறதுல ஒரு ஆனந்தம் அதுக்கு இருக்கும். அதனால அந்த பந்தை எடுத்தா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு ஒரு அதுக்கு தோணி அதனால போய் எடுக்கிறது. சரி, இது சாஸ்திரியம் அந்த டேர்ம் தோன்றதா? அங்க இந்த வீடியோல இருக்கும் இல்லைன்னா சாஸ்திரம் சிம்பிளிஃபைட் அந்த சீரீஸ்லயே எங்கேயோ ஒரு டேர்ம் நிறைய யாருக்கா தோன்றதா? ஸ்ரீவத்சன் சுவாமி யாருக்கா தோன்றதா? இருக்காதுங்க.
அப்படி இது எனக்கு இஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு அது முதல்ல தோன்றுது. இஷ்ட சாதனதா ஞானம், இது எனக்கு இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற ஞானம். அந்த ஞானம் இருந்ததுன்னா அப்புறம் என்ன தோணும், இது எனக்கு காரியம், நான் செய்ய வேண்டியது அப்படின்றது தோணும். சரி சரி, ரொம்ப அழகா சாதிச்சது, ரொம்ப சந்தோஷம் சுவாமி, ரொம்ப அழகா. கஷ்டமான விஷயங்கள் இப்ப இந்த ஸ்ரீபாஷ்யம் ஜிக்ஞாசாதிகரணம் அப்படின்றது சதஸுக்கு வேண்டிய விஷயம். இதெல்லாம் அந்த லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், முதலதிகரணம் ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடியன் தான். இப்போ தத்துவமுக்தாக எடுத்துப்போம். சரி, இப்போ இந்த 18வது பாயிண்ட்ல இருந்து பார்க்கலாம். திரவியம் அத்ரவியம் அப்படின்னு அந்த விபாகமே வேண்டாம் அப்படின்னு பௌத்தாளுடைய அர்த்தம். ஏன்னா அவன் சொல்றது என்னன்னா, ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், இந்த குணங்கள் அத்ரவியங்கள் இது மட்டும்தான் இருக்கு, அதனுடைய ஆசிரியம் அப்படின்றத ஒத்துக்க வேண்டாம். அப்ப கடம்னா என்ன? இந்த ரூபாதிகளுடைய சேர்க்கை, அதுதான் கடம்ன்றது இப்படின்றதுதான் பௌத்த மதம். சரி, இதுல இப்போ சித்தாந்தம் வேதாந்தாச்சாரியர் என்ன சாதிக்கிறார்? இதேதான் தத்துவமுக்தா கலாபத்தினுடைய ஆரம்பத்துல இந்த பௌத்த மத கண்டனம், நியாய சித்தாந்தனத்திலும் இதேதான். அங்கேயும் பௌத்த மத கண்டனம் தான் ஆரம்பத்துல பண்ணுது. எப்படி இங்க திரவியம்னு ஒண்ணு இருக்குன்றத சாதிக்கிறார். யாதொரு இப்போ நமக்கு ஒரு பிரத்யபிக்ஞா அப்படின்னு ஏற்படுது. பிரத்யபிக்ஞா அப்படின்றத முன்னாடி நட்டம் பார்த்துருக்கோம். ரகுராம சுவாமி ஞாபகம் இருக்கா பிரத்யபிக்ஞானா என்னன்னு? அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்ததை நினைவு கூறுவது. ஆனா அது ஏற்கனவே பார்த்ததை நினைவு கூறுதல் அப்படின்னா அது ஏற்கனவே ஒண்ணு பார்த்து ஸ்மிருதி ஏற்படுறது, அது ஆத்மால அந்த இது பதிவாயிடுறது. அதே விஷயத்த திருப்பி பார்க்கும் போது ஓ இது அப்ப பார்த்தது தானே அப்படின்னு வர்றதுதான் பிரத்யபிக்ஞா. ரெண்டுமே அங்க சேர்ந்துருக்கு. இப்போ ஏற்கனவே பார்த்ததை ஞாபகம் வச்சுக்கிறது வெறும் ஸ்மிருதி ஆயிடும். இப்போ கண்ணாலையும் பார்க்கிறோம் அதே விஷயத்த. அப்போ முன்பே பார்த்தது அதுவேதான் இது. சம்ஸ்கிருதத்துல சயேவா அப்படின்றதுதான். இப்போ முன்பே பார்த்தது அப்படின்றது இந்த ஸ்மிருதிக்கு விஷயமாக கண்ணால பாக்குறது. இப்போ ரெண்டும் சேர்த்து பிரத்யபிக்ஞா அப்படின்றதா. இந்த பிரத்யபிக்ஞாவை வச்சுட்டுதான் திரவியத்தையும் சாதிக்கணும். திரவியம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றதையும் சாதிக்கணும். அதே போல ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் இந்த பிரத்யபிக்ஞாவை வச்சுட்டுதான் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது எம்பெருமானார் சாதிக்கிறது. ஆனா பௌத்த மதத்துல ஆத்மான்றதே ஒண்ணு கிடையாது, வெறும் ஞானம் மட்டும்தான், ஞான சந்ததி. இதை கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லாருமே. பௌத்த மதத்துல எல்லாமே க்ஷணிகவாதம் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு நொடிதான் இருக்கும், அழிஞ்சுட்டே இருக்கும் அப்படின்றதுதான் பௌத்த மதம். ஆக ஸ்திரமான ஒரு வஸ்து இருக்கு, அது திரவியம்ன்றது ஒண்ணு ஆசிரியமா இருக்கு அப்படின்றதையும் சாதிக்க வேண்டியிருக்கு. ஆத்மான்னு ஒண்ணு ஸ்திரமா இருக்கு அப்படின்றதையும் சாதிக்க வேண்டியிருக்கு. எல்லாவற்றுமே இந்த பிரத்யபிக்ஞானம், பிரத்யபிக்ஞானம் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அதுதான் பயன்படுறது. அந்த பிரத்யபிக்ஞா எப்படி இருக்கும் அப்படின்னா, யாதொரு குடத்தை பார்த்தேனோ அதனை துணிகிறேன். எம் கடமகம் அவசியம் ததேவ அகம் ஸ்பிருஷாமி. யாதொரு கடத்தை நான் பார்த்தேனோ அதையே தான் நான் தொடுகிறேன்.
அப்படின்றது இது பிரத்யபிக்ஞா இருக்கு. பிரத்யபிக்ஞான்னு ஏன் சொல்லணும்? நம்மளுடைய ஸ்மிருதிக்கு எது விஷயமோ அதுவேதான் பிரத்யக்ஷத்துக்கும் விஷயமானா அங்குதான் பிரத்யபிக்ஞா. இங்க அந்த மாதிரி என்ன விஷயமாக ஆகுது? ஸ்மிருதிக்கும் விஷயமாகணும், பிரத்யக்ஷத்துக்கும் விஷயமாகணும். என்னது விஷயமாகுது? குடம். குடம்ன்றதுதான் அது விஷயமாகுது. அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கும் வருது, பார்க்கப்படுறது இப்போ அதுவேதான். அதாவது தொடுணர்ச்சிக்கு விஷயமானதும் அதுவேதான் இருக்கு. இங்க வேதாந்தாச்சாரியர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இப்போ பௌத்தன் என்ன சொல்றான்? குடம் தனியா ஆசிரியம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப ஸ்பர்ஷம், ரூபம், அந்த குணங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு கலவரம், ஒரு சேர்க்கை, அவ்வளவுதானே அவருடைய திரவியம் அப்படின்ற ஒரு ஆசிரியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப அந்த வாதத்தை முறியடிக்கிறதுக்காக இந்த பிரத்யபிக்ஞா யாதொரு, அதாவது இங்க நான் குடம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். வசதாக என்ன சொல்லணும் அப்படின்னா, யாதொரு பொருளை முன்பு நான் பார்த்தேனோ அதனைத்தான் நான் தொடுகிறேன் அப்படின்னு நமக்கு பிரத்யபிக்ஞா இருக்கு. இது லோகத்துல ஒத்துக்க வேண்டிய பிரத்யபிக்ஞா தானே. ஏன்னா வாதத்துக்கு வந்தா இருந்தேன்னா லோக சித்தமான விஷயத்தை கொண்டுதான் நம்ம வாதம் செய்ய முடியும். எல்லாருக்கும் அக்செப்டடா அவன் இருக்கணும். இப்போ இந்த பிரதீதியானது இது அக்செப்டபிள் பிரதீதி தானே, எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒண்ணு தானே. அன்னைக்கு நான் எதை பார்த்தேனோ அதே தான் நான் இப்ப தொடரேன் அப்படின்றது எல்லாருக்குமே அக்ரியபிள் ஒரு பிரதீதி. பிரதீதினா என்ன சொல்றேன்? பிரதீதின்ற டேர்ம்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பிரதீதினா என்ன அர்த்தம்? ஞானம். ஞானம். பிரதீதினா ஞானம். அப்ப ஞானம் தோற்றம். அப்போ இது எல்லாருக்கும் அக்செப்டபிளான ஒரு தோற்றம் தான். முன் நான் எதை பார்த்தேனோ அதை நான் எப்ப தொடர்றேன் அப்படின்றது. சரி, இந்த தோற்றத்தை வச்சிருந்து எப்படி திரவியம்னு ஒரு ஆசிரியம் இருக்கு அப்படின்றத எப்படி சாதிக்கலாம்? கொஞ்சம் கஷ்டமானது இது. வசதாக நானே சொல்ல வேண்டியதான். ஆனா பரவாயில்ல, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. மறுபடியும் பௌத்த பட்சம் என்னன்னு சொல்லிடுறாங்க. பௌத்த பட்சத்துல இந்த ஆசிரியம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. சோ ரூபம், இப்ப நமக்கு ரூபம் ஸ்பர்ஷம் ரெண்டு மட்டும் போதும். அப்ப எதிரில இருக்கிற பொருள் என்ன அப்படின்னா ரூபம் ஸ்பர்ஷத்தினுடைய ஒரு கலவி. சரியா? அது மட்டும்தான் எதிரில இருக்கு. ரூபம் ஸ்பர்ஷத்தினுடைய ஒரு சேர்க்கை அப்படின்னு பௌத்தன் சொல்றான். நம்ம என்ன சொல்றோம்? நீ அப்படிதான் பட்சமாக இருந்ததே என்றால் இது பொருந்தாது. எது பொருந்தாதுன்னு சொல்றோம்? இந்த பிரத்யபிக்ஞா பொருந்தாது. என்னப்பட்ட பிரத்யபிக்ஞா பொருந்தாது? ஏற்கனவே பார்த்த பொருளை தான் இப்ப தொடரும் அப்படின்ற அந்த தோற்றம், அந்த தோற்றமானது பொருந்தாது. ஏன் பொருந்தாது? அழிஞ்சு போச்சுல, சனிக்கமா இருக்கும். இல்ல, அவனோட மதப்படி எல்லாமே க்ஷணிகம்னா அது அடுத்த க்ஷணம் இருக்காது, அதை பார்க்கவே முடியாது. அடுத்த க்ஷணத்துல அது இது வராது, ஏற்படாது அந்த இதுவே. சரி சரி, அது ஒரு சரி, அந்த க்ஷணிகவாதம் இருக்கட்டும். சரி, அது ஒண்ணு. அது எல்லாமே இப்ப இந்த சேர்க்கையை வச்சுட்டு பார்ப்போம். கோவிந்தன் சாமி சேர்க்கை அதேதான் சொன்னேன். அதாவது இது இந்த நினைவு வரணும்னாலே அந்த பொருள் தொடர்ச்சியா இருந்திருக்கணும் இல்லையா? சரி, நான் க்ஷணிகவாதத்தை கொண்டு உங்க இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற திசையிலும் உங்களை யோசிக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த க்ஷணிகவாதத்தை விட்டுருக்கோம், சேர்க்கையை மட்டும் யோசிக்கும். ஷிவாஸ் வீடியோலவா அடியன் அதுக்கு ஒரு காமன் ஒரு பேஸ் மாதிரி இருந்தாதானே அந்த ரெகக்னிஷனே கரெக்டா வரும். ரெண்டுக்கும் ஒரு காமனா ஏதாவது இருக்கணும் இல்ல. இப்போ ரூபமும் ஸ்பர்ஷமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனா அப்படி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றோம்னா ஒரு காமன் என்டிட்டி நடுவில் ஏதாவது வேணும். சரியா. இப்ப வேதாந்தாச்சாரிய திருவுள்ள என்னங்க அப்படின்னா, இப்ப பௌத்தன் ஷிவாஸ் வீடியோலயே இருக்கு, நிஜ வீடியோல இருக்கு. என்ன இந்த திருவுள்ளம் அப்படின்னா, இப்போ பௌத்தன் என்ன சொல்றான்? ரூபம் ஸ்பர்ஷம், சரியா, இது ரெண்டுத்தினுடைய சேர்க்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்றான் இல்லையா? வேதாந்தாச்சாரியர் கேட்கறது என்ன அப்படின்னா, நான் முன்னாடி பார்த்தது அதனை தொடுகிறேன். அப்போ விஷயம் இங்க ஒண்ணுதான் அப்படின்றது நல்ல ஸ்திரமா தெரிகிறது. அதுல யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது. பிரத்யபிக்ஞா அப்படின்னாலே விஷயம் ஒன்றுதான். சரி, இப்ப பௌத்தனை பார்த்து கேட்கணும், என்ன அந்த விஷயம்னு சொல்ல
நீ சொல்றது வந்து எதிரில 2 தான் இருக்கு அப்படின்னு சொல்ற. ரூபம் ஸ்பர்ஷத்தினுடைய கலவை அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்ப முன்னாடி பார்த்தது எது அப்படின்னா சரி, அப்ப வந்து ரூபம் அப்படின்னு நீ சொல்ற. சரி, ரூபம் முன்னாடி பார்த்தது ரூபம். அதனை தொடுகிறேன் அப்படின்னா ஒட்டாதே. புரியுறதா? அப்போ முன்னாடி பார்க்கப்பட்டது அதுவேதான் இப்ப தொடப்படுகின்றது அப்படின்னாலே அது ரூபம் ஸ்பர்ஷத்தை காட்டிலும் வேறுபட்டதாக ஒன்று இருக்கின்றதை காட்டுறது. எது ஒன்று கண்ணுக்கு விஷயமாகியும் தொடு உணர்ச்சிக்கு விஷயமாகவும் ஆகிறதுக்கு சாமர்த்தியம் எதுக்கு இருக்கோ அது ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது காட்டுறது. இது புரியறதா? புரியல சுவாமி. புரியறதா இல்லையா? இல்ல புரியல. புரியலையா சாமி? ஒரே ஒரு கேள்வி. முன்னாடி பார்த்ததை இப்போது நான் பார்க்கிறேன்னு சொன்னா அதை வச்சு இந்த இது ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? ஸ்பெசிபிக்கா முன்னாடி பார்த்ததை இப்ப தொடுகிறேன்றது வந்து ஸ்பெசிபிக்கா அப்படி இருக்கணும். அப்படிதான் இங்க இருக்கணும். இங்க முன்னாடியே பார்க்கறது நான் பார்க்கிறேன் அப்படின்றது எதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த க்ஷணிகவாதத்தை முறியடிக்கிறதுக்கு அது இதுவா அது ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டிங் ஆர்குமெண்டா இருக்கும். க்ஷணிகவாதத்துக்கு நடுவே சொன்னா அது மறந்துடுங்க. க்ஷணிகவாதம் இப்ப வேண்டாம். சரியா? க்ஷணிகவாதம் மறந்துட்டு இப்போ ரூப ரசாதிகளுடைய சேர்க்கை அப்படின்றது மட்டும் இப்போ பௌத்த பாக்கம் அதை கண்டனம் எப்படி பண்றது அது மட்டும் தான் பார்க்கணும். இதுல வந்து பௌத்தனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வர வாய்ப்பு இருக்கே சுவாமி. அவன் வந்து என்ன சொல்லலாம்னா, முன்னாடி பார்த்தது இப்ப பாக்குறத, முன்னாடி பார்த்தது ஞாபகம் இருக்கு, ரைட், அது அப்படியே இருக்கு. இப்ப நான் தொடும்போதும் பார்க்கத்தானே செய்யறேன். நான் பாக்குறேன், பாக்குறதான் தொடுறேன். ஆனா அந்த மாதிரி கிடையாது. அதுதான் பிரத்யபிஜானத்தை நம்ம என்ன முன்னாடியே பார்த்தோம், விஷயம் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அந்த ஞாபகத்திலேருந்து நான் சொல்றேன், அவ்வளவுதானே. அது ஞாபகம்ன்றது எதை காட்டுறது? அந்த விஷயத்தை பற்றின ஞாபகம் தான். நான் இப்படியே வச்சுக்கோமே, நான் வந்து பக்கத்துல யாரையாரையும் ஒருத்தர் முன்னாடி பார்த்திருக்கேன். சரியா? இப்ப அவர் எனக்கு ஞாபகத்துக்கு வர நான் வேற ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப யாராவது சொல்லுவாரா அவரே தான் இவர், நான் முன்னாடி யாரை பார்த்தேன்னா அப்பதான் அவரே தான் நான் இப்ப பார்க்கறேன் சொல்லணும். அவ்வளவு அந்த மாதிரி ஆயிடும். புரியுதா? என்டிட்டியே வேற அப்படின்னு இருந்ததுன்னா, ராமன் முன்னாடி நான் பார்த்திருக்கேன், இப்ப ராமன் ஞாபகத்துக்கு வர, எதிரில கண்ணன் இருக்கு. அப்படி என்ன சொல்லணும்? முன்னாடி நான் பார்த்த ராமன் அவரே தான் இவருக்கு சொல்ற மாதிரி ஆயிடலாம். இல்லையே இங்க. அப்ப இங்க எப்படி இருக்கு? முன்னாடி நான் பார்த்தது எதுவோ அதையே தான் நான் தொடுகிறேன் அப்படின்னு நோக்கத்துல இருக்கு அந்த தீதி. இப்ப அதையே தான் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி பார்க்கப்பட்டதுக்கு இதான் விஷயம், இப்ப தொடப்படுகிறதும் இதுதான் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? அது ரெண்டும் என்னவாக இருக்க முடியும்? ரூபம்னு சொல்ல முடியாது, ஸ்பர்ஷம்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு அதிரிசமாக அதை தாண்டினதாக ஒரு திரவியத்தை கொள்ள வேண்டும். அதுதான் சேர்க்கைன்னு சொல்றான். சேர்க்கையை தொடர்றீங்கன்னு சொல்ல முடியாது. சேர்க்கைன்றது வந்து அப்ப கண்ணுக்கு விஷயம், அது தொடு உணர்ச்சிக்கும் விஷயம் அப்படின்னு நினைச்சா அப்ப அதுதான் திரவியம். அப்ப நீ சேர்க்கைன்னு ஒரு பேர் வேணா கொடுத்துக்கோ, நான் திரவியம்னு பேர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு ஆசிரியம் வேணுமே. ஆசிரியம் இல்லாம தனித்தனியா நிக்காது. ரெண்டுமே ரூபமும் சரி ஸ்பர்ஷமும் சரி எதுவுமே தனியா நிக்காது இல்லையா? ஏதாவது ஒரு ஆசிரியம் இருக்கணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் நம்மளுடைய மதத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றோம். அப்படி வேண்டாம், அவன் சொல்ற மாதிரி ஏதோ சேர்க்கை அப்படின்னு இருக்கட்டுமே. சோ நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, அப்ப அந்த சேர்க்கை அப்படின்னு ஒரு ஆசிரியர் அப்படின்னு யோசிக்கலாம். இந்த சேர்க்கைன்றது என்ன மீன் பண்ற நீ? இவருடைய சேர்க்கை அப்படின்னா அப்ப அந்த சேர்க்கையானது எப்படி வச்சுக்கோ. அப்போ ரூபமானது கண்ணுக்கு மட்டும் விஷயம், ஸ்பர்ஷமானது தொடு உணர்ச்சிக்கு மட்டும் விஷயம். ஆனா அந்த சேர்க்கை அது வந்து கண்ணுக்கும் தொடு உணர்ச்சி ரெண்டுத்துக்கும் விஷயமா இருக்கு அப்படின்னு நீ சொல்றியா? அப்படின்னா அப்ப சேர்க்கை அப்படின்றது உங்களுடைய தப்பியம். அப்போ நீ பேர் வேற மாதிரி சொல்ற, நாம பேர் வேற ஏதாவது சொல்றோம். அந்த மாதிரி இருக்கு. சரி, இது அந்த சேர்க்கைன்னா இப்ப நம்ம முன்னாடி இதுல பார்த்ததுல சேர்க்கைங்கிறது அது ஒரு குணம் மாதிரி தானே சுவாமி பார்த்தோம் நம்ம. அது எப்படி திரவியமா அந்த மாதிரி நம்ம. அப்போ பௌத்த மதத்துல இருந்து அவன் தானே சொல்றான் சேர்க்கைன்னு சொல்றான் இல்லையா? ரூப ஸ்பர்ஷத்தினுடைய சேர்க்கை. அப்ப சேர்க்கைன்ற குணம் ரூபத்துல இருக்கு, ஸ்பர்ஷத்துல இருக்கு அப்படின்னு அவன் ஒத்துக்கு போறானா? அப்படின்னா அப்போ ஒரு பொருளானது அதுக்கு இன்னொரு குணம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுடைய மதத்துல இருந்த ரூபம் ஸ்பர்ஷம் அப்படின்றது ஒரு திரவியம் அப்படின்றது ஒரு குணத்துக்கு ஆசிரியம்.
ஸோ அவனுடைய கன்டென்ஷன், பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் என்ன? வெறும் அந்த தர்மங்கள் மட்டும் இருக்கு, ஒரு ஆசிரியம்ன்றது எதுவுமே நீங்க சொல்லாதீங்கோ அப்படின்றாங்க. ஸோ அந்த தர்மத்தினுடைய கூட்டம், தர்மி திரவியம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, தர்மத்தினுடைய கூட்டம் மட்டும்தான் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்ப தர்மத்தினுடைய சேர்க்கை அது கண்ணுக்கு விஷயமாட்டு அப்படின்ற எடுத்துன்னு போயிட்டோம்னா, இப்ப தேவ சொன்ன மாதிரி இப்ப சேர்க்கைன்றது ஒரு குணம், சங்கயோகம் அப்படின்றத நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு குணம், இல்லாட்டி சமவாயுதம் பார்த்தோம் இல்லையா? அப்ப அதுக்கு ஆசிரியமா என்ன இருக்கு? ரூபமா ஸ்பர்ஷமா இருக்கு இல்லையா? அப்ப ஆசிரியமும் ஒத்துண்டாத ஆயிடுமே. இப்ப திரவியத்தை ஒத்துக்கிறது என்ன கஷ்டமா இருக்கு? இப்ப இந்த லோகத்திலேயே நம்ம இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டோம். எதுல வந்து இப்ப செல்போன் இருக்கு, அதனுடைய நிறம் அப்படின்றது தனியா யாராவது நல்லா யோசிப்போம். தர்க்க பாடுறதுக்கு வரத்துக்கு முன்னாடி the color of the cell phone is black அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிளாக்ன்றது ஒரு தனி தத்துவமா? இப்போ செல்போன்றது ஒண்ணு இருக்கு, பிளாக்ன்றது தனி தத்துவம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டோம். ஆனா இந்த ரீதியில போனா ரொம்ப சரியானதான் தெரியாது. இப்போ சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஆட்ரிபியூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ சப்ஸ்டன்ஸ்ன்றது தனியா பிசிக்கல் என்டிட்டி, ஆட்ரிபியூட் தனி பிசிக்கல் என்டிட்டி அப்படின்றது தெரியாது. இதுமே சயின்டிஸ்ட்லாம் எவ்வளவு உள்ள போயிட்டு என்ன பண்ணுவார்கள் தெரியல. அந்த பிளாக்னஸ், பிளாக்ன்றது என்னன்னு சொல்லுவார்கள், ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் சொல்லி ஆகும், ஒரு தனி பிசிக்கல் என்டிட்டி தான் போகணும். சரி, இப்போ இதான் கஷ்டமான விஷயம். அனைவரும் எல்லாரும் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு தான் தோன்றது, அளவுக்கு புரிஞ்சுட்டீங்க தான் தோன்றது. சரி, இது ஒரு பிரதிபிக்ஞா இருக்கு இல்லையா? ஆக இத பிரதிபிக்ஞா வச்சுட்டு இங்க அந்த பாயிண்ட் எழுதல, ஆனா இதுவும் முக்கியமான விஷயம். இப்ப நான் அந்த ஆத்மாவுடைய நித்தியத்துவம் சாதிக்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஒரு பிரத்யபிக்ஞா அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு என்டிட்டி ஆத்மா கண்டினியூஸாக அக்ராஸ் டைம் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டியை காட்டும். ஞாதா, அந்த ஞாதான்ற என்டிட்டி அவன் வந்து அக்ராஸ் டைம் அவன் அனுவர்த்திக்கிறான் அப்படின்றத இந்த பிரதிபிக்ஞானமே காட்டும். எப்படின்னா, யாரோ ஒருத்தர் பாக்குறாரு, இன்னொருத்தர் அவருக்கு சம்ஸ்காரம் ஏற்பட்டுருக்கு, இன்னொருத்தர் இப்ப பாக்குறாரு, அவருக்கு வெறும் பிரத்யட்சம் மட்டும்தான் ஏற்படும். பிரதிபிக்ஞாக்கு என்ன வேண்டி இருக்கும்? யார் ஒருத்தர் முன்பு பார்த்து அவருக்கு அந்த பதிவு சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்குமோ அவர் இப்ப எதிரில் பார்த்து அவருக்கு பிரத்யபிக்ஞா வரணும். ஒருத்தர் பார்த்தார் அவருக்கு ஞாபகம் வரும், இன்னொருத்தர் இப்போ கண்ணால பாக்குறாரு, அவருக்கு எதிர பிரத்யட்சம் வரும். வெவ்வேறு என்டிட்டிஸ் அப்படின்னா பிரத்யபிக்ஞான்றதே வராது இல்லையா? அப்ப பிரத்யபிக்ஞான்றது என்ன காட்டுறது? ஆத்மா அப்படின்னு அந்த அனுவர்த்திக்கிற ஞாத்தாவான ஒருத்தன் அனுவர்த்திக்கிறான் அப்படின்றத காட்டுறது. இது புரிஞ்சுதான்? பிரத்யபிக்ஞான்றது ஞாத்தான்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத காட்டுறது, ஞானத்துக்கு ஆசிரியமா ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத காட்டுறது. இது எம்பெருமானார் வந்து வெறும் பௌத்த மத கண்டனத்துக்காக மட்டும் பயன்படுத்த மாட்டார். இது எம்பெருமானார் வந்து அத்வைத மத கண்டனத்துக்கும் பயன்படுத்துவார். ஞானத்தான் ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது காட்டுறதுக்கு இந்த மாதிரி யுக்திகள் எல்லாம் பயன்படுத்துவார். சரி, ஆக இப்ப என்னாச்சு? திரவியம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, ஆசிரியமா நிச்சயமா ஒண்ணு கொண்டு ஆகணும் அப்படின்னு. கண்மதனால வேறுபட்ட இந்திரியங்களாக வேறுபட்ட ஞானம், கண்மதனால வேறுபட்ட இந்திரியங்கள் உள்ளன என்றதில் என்ன பிரமாணம்? சரி, இதுக்கடுத்தது இந்த பௌத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, கண்மதனான வேறுபட்ட இந்திரியங்களால் வேறுபட்ட ஞானம். அதே சார் 2 வாரம் ஆச்சா, என்ன ஸ்ரீகோஷத்துக்கு மறந்து போயிட்டேன். मनुष्य पशु मृगादि इंद्रिय भेदात
भक्ष्यादिषु आनुकूल्यादि वैपरीत्यं तत् तारतम्यं च दृश्यते न च वस्त्वेव अनुकूल प्रतिकूल स्वभावं विरोधात् सर्वेषाम् अशेषेण सर्वदा उपयुक्तानुपलम्भाम् अनेकान्तमान विभगमाच्च एवं चक्षुरादिभेदात् भूतादिभेदक्रमः स्यात्. சரி, அதாவது நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா இந்த பௌத்த மதத்திலேயே பிரபேதங்கள்லாம் இருக்கு. நம்ம என்ன பார்த்திருக்கோம், இப்போ திரவியம்ன்றது ஒண்ணு வேண்டாம், ஸ்பர்ஷாதி குணங்கள் இருக்கு, அதனுடைய சங்காதம், அதனுடைய சேர்க்கை அதுவே போதும், திரவியம்ன்றது ஒன்று கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு பட்சம். இப்ப என்ன சொன்ன இன்னொரு பட்சம் என்ன அப்படின்னா, திரவியம் அப்படின்றது ஒண்ணு மட்டும் இருக்கட்டும் போதுமே அப்படின்னு ஒரு பட்சம். அதுக்கு பண்புகளே வேண்டாம். பௌத்த பட்சமா இருக்கிறது திரவியம் அத்ரவியம் ரூபாதேவ வைபாஷிகா. சரி, வைபாஷிகா சொல்றா बनात् वीन्द्रिय ग्राह्यं तत्तु रूपसा ध्यात्मकम् इति वा तदाश्रय इति वा न पृष्यामः तेषामेव अभावः. संस्थानवनात् वीन्द्रिय ग्राह्यं किञ्चित् वस्तु अस्तु அச்ச திரவியாத்வைத பட்சம். இது யாருடைய பட்சம்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு பட்சத்தை எங்க ஆச்சாரியர் எடுக்கிறார். அது யாரும் இருக்க முடியும் தெரியல. திரவிய அத்வைத பட்சம் அப்படின்னு ஒரு பட்சம். என்ன பட்சம் அப்படின்னா, திரவியம் ஒன்றுதான் இருக்கு, அதுக்கு ரூபாதிகள் அப்படின்ற பேதம்னா எதுவுமே வேண்டாம். சரியா, திரவியம் ஒன்றுதான் இருக்கு. இதுக்கு சட்டுன்னு எப்படி நம்ம திரவியம் ஒன்றுதான் இருக்கு, இப்போ இது வரைக்கும் நம்ம சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, இதை வச்சு இந்த மாதிரி ஒரு வாதம் யாராவது சொன்னா எப்படி நம்ம முறியடிப்போம்? என்ன நம்மளுடைய ப்ராசஸ் தான் இருக்கும். திரவியம் ஒண்ணுதான் இருக்கு, ரூபாதிகள் எதுவுமே கிடையாது யாராவது சொன்னாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பவுமே இந்த பிரதீதியெல்லாம் முக்கியம். ஸோ மற்ற இந்திரியங்கள்னு இருக்கு இல்லையா, இந்திரியங்களால நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது இல்ல. இப்ப திரவியம் ஒண்டிதான் இருக்கு, வேற எதுவும் இல்லைன்னா நமக்கு ரூபம் தெரியக்கூடாது, ரசம் தெரியக்கூடாது, கண்ணம் தெரியக்கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது. அவ்வளவுதான் விஷயமே. அந்த பிரதீதியை வச்சுருந்தான் அப்ப திரவியம் மட்டும்தான் எனக்கு ரூபாதிகள் இல்லை அப்படின்னா, அப்போ தெரியறது எனக்கு ரூபம் அப்படின்னு தெரியும் பொழுது யாராவது இந்த மாதிரி சொல்ல முடியுமா? அப்ப தெரியக்கூடிய விஷயத்தை எப்படி அவலம்பிக்க முடியும்? இப்ப திரவியம் மட்டும்தான் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அதெல்லாம் பிரமம். எப்படி அதுக்கு உதாரணம் ரொம்ப அழகா அவனுக்கு கொடுக்குறான். अन्नस्तु प्रतिसंधानबलात् इन्द्रिय ग्राह्यं किञ्चित् तत्तु रूपरसात् ध्यात्मकम् इति नश्यामहे அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் மனுஷ்ய பசு மிருகாதி இந்திரிய பேதாத் பக்ஷ்யாதிஷு ஆனுகூலியாதி வைபரீத்தியம் தாரதமியம். இப்ப என்னன்னா, ஒரே விஷயம் இருக்கு, அந்த சக்கர பொங்கல் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம்தான், அது மனுஷியாளுக்கு இஷ்டமா இருக்கு, மற்றவைகளுக்கு அது அனிஷ்டமாக இருக்கு. ஒரே ஒரு வஸ்து தானே. அப்போ ஒரே ஒரு வஸ்துவே வெவ்வேறு விதமா பிரதீதியை அளிக்கிறது. அதனால விஷயம் மாறிடுறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்றத வச்சுட்டு இங்க எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்திரியங்கள்லாம் பின்ன பின்னமா இருக்கு இல்லையா, அப்போ வஸ்து ஒண்ணுதான், அதை நான் கண்ணால கிரகிக்கும் பொழுது எனக்கு ரூபம் இருக்கிறதா தெரியுது. அதே வஸ்துவை நான் தொடும் பொழுது அதுல சீத ஸ்பர்ஷம் இருக்கிறதா தெரியுது. நுகரும் பொழுது அதுல மனம் இருக்கிறதா தெரியுது. வஸ்து ஒன்னேதான். இந்திரியங்கள்னால ஞான பேதம் ஏற்படுறது. இந்த தோற்றம் பாசிப்பட்டு இருக்கு. இதனால உதாரணமா இருக்கு, இது புரிஞ்சுடாது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு. இன்னொரு உதாரணம் என்னன்னா, சந்திரன் ஒரே ஒரு சந்திரன் தானே. இப்போ சந்திரனுடைய பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன பண்றோம்னா, கண்ணாடியை காட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப சந்திரன் ஒரு விதமா அங்க பிரதிபலனம் ஏற்படும் சந்திரனுக்கு.
வாள் காட்டும். வாழை காட்டினோம் அப்படின்னா அங்க ஒரு விதமா பிரதிபலனம் சந்திரனுக்கு ஏற்படும். குலத்துல ஒரு விதமா சந்திரனுக்கு ஏற்படும். சந்திரன் வெவ்வேறுன்னு சொல்ல முடியுமா? அதே போல இங்க என்ன சொல்ல வர பூர்வபக்ஷி சொல்றது என்ன? அதே போல வேறு வேறு புலன்களால வேற வேற மாதிரி தெரிஞ்சா கூட அதெல்லாம் வந்து ஒரு பிம்பம் தான். வஸ்து ஒண்ணுதான். வஸ்து ஒண்ணுதான். அந்த திரவியம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கே ஒழிய மற்றொன்று கிடையாது. அதுல ரூபமோ ரசமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரே ஒரு திரவியத்தை கிரகிக்கும், கண்ணால கிரகிக்கும் பொழுது அவங்க ரூபம் இருக்கிறதா தெரியறது, காதால கிரகிக்கும் பொழுது அங்க சப்தம் இருக்கிறதா தெரியறது, நுகரும் பொழுது அங்க மனம் இருக்கிறதா தெரியறது. ஆனா வஸ்துதாக அங்க உண்மையில வஸ்து அங்க ஒன்றுதான் அப்படின்றதுதான். இதான் வந்து திரவிய அத்வைத்தவாதா அப்படின்றது. இங்க ஆச்சாரியர் கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ பின்ன பின்னமான இந்திரியங்களால கிரகிக்கும் பொழுது பின்ன பின்னமா வஸ்து தெரியறது அப்படின்னு சொல்றீங்க. இந்திரியங்கள்லாம் பின்ன பின்னங்கள், வேறுபட்டவை அப்படின்றது எப்படி நமக்கு தெரிஞ்சது? வெவ்வேறு இந்திரியங்கள் இருக்குன்றது எப்படி தெரிஞ்சது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தை பத்தி ஒரு பிரதீதி ஏற்படுறது. இது கண்ணுனா தெரியறது, கண்ணால தெரியாது, அதுல வாசனை தெரியாது, மூக்கால வாசனை தெரியறது, ஆனா பார்க்க முடியாது. அதனால ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குன்றதுனால வேற வேற இந்திரியங்கள் இருக்குன்றது வேறுபட்டு இருக்கிறது இல்லையா? இதுதான் அவனு சொல்லி ஆகணும். இப்படி சொன்னா அந்யோன்ய ஆசிரியனம் ஒண்ணு வரும். இப்படி சொன்னா அந்யோன்ய ஆசிரியனம், இதான் வந்து ஆச்சாரியர் தெரிவிக்கக்கூடிய பதில். இப்படித்தானே சொல்லி ஆகணும். சொன்னா நீ அவனோட அந்யோன்ய ஆசிரியனம் வரும் அப்படின்னு. அது என்ன அந்யோன்ய ஆசிரியனம் அப்படின்றது இப்ப ஸ்ரீரங்க சுவாமி சொன்னதுதான் பதில். இதான் சொல்லி ஆகணும். பதில் என்னன்னா பூர்வபக்ஷி இந்த பதில் தான் சொல்லி ஆகணும். சரி, அதுக்கு முன்னாடி கண்ணு இந்த இந்திரியங்கள்லாம் வேறுபட்டு இருக்கு அப்படின்னு இப்ப ஸ்ரீரங்க சுவாமி சொன்ன மாதிரி விஷயத்தை வச்சு நீங்க சொல்லணும். அப்படி சொல்லணுமா? கண் இங்க இருக்கு, மூக்கு இங்க இருக்கு, வாய் இங்க இருக்கு, செவி இங்க இருக்கு, ஏன் வேற தெரியலையான அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்திரியங்கள் கிடையாது. அது தெரியும் இல்லையா? இதெல்லாம் இந்திரியங்கள் கிடையாது. ஞானேந்திரியம்ன்றது வேற. ஞானேந்திரியம் அப்படின்றது வந்து இந்த கண், இந்த கருவெளியில இருக்கக்கூடிய உள்ள சின்னமா இருக்கும். சரி, இது வந்து இந்திரியம் இல்லைன்னு ஏன் எப்படி ஸ்தாபிக்க முடியும்? இது இந்திரியம் கிடையாதுன்னு ஏன் எப்படி ஸ்தாபிக்க முடியும்? அது அவர் கண்ணு தெரியாதவருக்கும் கண் இருக்கும், தெரியாதவர்களுக்கும் இருக்கு இல்லையா? அப்ப அவருக்கும் அந்த கோலோகமா அது இந்த ஐபால்ஸ் அப்படின்றது இருக்குமே. அதே போலதான் ஒருத்தருக்கு மூக்கு இருக்கும், அதனால அவருக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் அந்த ஸ்மெல் அவருக்கு இருக்காது. அப்ப அதை தாண்டிதான் அதிரிக்தமான ஞானேந்திரியம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சரி, அப்ப ஞானேந்திரியம் ஒண்ணு இருக்கு அப்படின்றது நமக்கு எப்படி ஸ்தாபிக்கிறோம்? ஏன்னா ரூபம்னு ஒண்ணு நான் கிரகிக்கிறேன், அது சில பேரால் மட்டும்தான் கிரகிக்க முடியாது ரூபத்தை. சில பேர் என்ன பண்றா, ரூபத்தை கிரகிக்கிறவா கூட நல்ல முகர்ந்து பார்க்குற அவளுக்கு ஒண்ணு அந்த மனமே தெரியல. சில பேரால் மட்டும்தான் மனத்தை கிரகிக்க முடியாது. அப்ப அதனால நான் என்ன ஸ்தாபிக்கிறேன், என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா வெவ்வேறு இந்திரியங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். சரியா? வேற வழியே கிடையாது. வெவ்வேறு இந்திரியங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி? விஷயங்கள்லாம் பின்ன பின்னமா இருக்கு, வெவ்வேறு தோற்றங்கள் இருக்கு, விஷயங்கள்லாம் பின்ன பின்னமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா நான் என்ன ஸ்தாபிக்க முடியும்? வெவ்வேறு இந்திரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஸ்தாபிக்க முடியும். இப்போ இது கொஞ்சம் அடுத்தது கஷ்டமான கேள்வி. இப்ப நம்ம எந்த கான்டெக்ட்ல இருக்கோம், அதுக்கு இது எப்படி பதிலாக அமைகிறது? சரி, மறுபடியும் நான் கான்டெக்ட் கொண்டு வந்துடுறேன். என்ன கான்டெக்ட்ல இருக்கோம் அப்படின்றது. நம்ம இப்போ திரவிய அத்வைத பட்சத்துல இருக்கோம். அது என்ன சொல்றது? அந்த திரவிய அத்வைத பட்சம் என்ன சொல்றது? திரவியம் ஒண்ணுதான், அதனுடைய அது ரூபமோ இல்ல அதனுடைய ரசமோ எதுவோ அதெல்லாம் வந்து வேற வேற பிம்பங்கள் தான். அது வந்து வஸ்து வேற வேற ஆகாது, வஸ்து அதே வஸ்து தான் அப்படின்னு. சரியா? திரவிய அத்வைத பட்சம். திரவியம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு குணங்கள் எதுவுமே கிடையாது, திரவியம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. ஆனா தோன்றது அப்ப குணங்கள்லாம் அப்படின்றதுக்கு என்ன பதில்? திரவிய அத்வைத பட்சத்துல இருந்து என்ன பதில்?
வஸ்து ஒண்ணுதான் அப்படின்னா அப்போ ஒன்னாதானே தோணணும். இப்ப வெவ்வேறு அதுதான் இந்திரியங்கள். சொல்றேன். நிலவு எக்ஸாம்பிள சொல்லி சொல்றாரு. அது அது வந்து குளத்துல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. திருஷ்டாந்தம் வேண்டாம். எக்ஸாக்ட் அவன் சொல்ற இந்திரியங்களால வெவ்வேறு கிரகிக்கப்படுறது இந்திரியங்கள் சுவாமி. இருக்கிறதுனால இந்திரியங்களால கிரகிக்கப்படுறது. ஆமா, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா வெவ்வேறு இந்திரியங்கள் இருக்கிறதுனால வெவ்வேறாக தோற்றம் அளிக்கிறது. இந்திரியங்கள் இருக்கிறதுனால சோ வஸ்து எதிர இருக்கக்கூடிய வஸ்து ஒன்றுதான். அது நம்ம வேற இந்திரியத்தால கிரகிக்கும் பொழுது வேற விதமா தோற்றம் அளிக்கும். வேற இந்திரியத்தால அந்த வஸ்து கிரகிக்கும் போது வேற விதமா தோற்றம் அளிக்கிறது. இதுதான் வந்து இப்போ அத்வைத அந்த திரவிய அத்வைத பட்சம். சரி, இப்போ இங்கதான் வந்தோம். நம்ம வெவ்வேறு இந்திரியங்கள் இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுட்ட அப்படின்னு அவனை பத்தி கேட்க, இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான்? அவனிதான் சொல்லி ஆகணும். என்ன சொல்லியிருக்கான்? இது அதை டிபெண்ட் பண்ணிருக்கு, அது இதை டிபெண்ட் பண்ணிருக்குங்கிற மாதிரி ஆயிடுது. அதை எக்ஸாக்டா எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்றது நம்ம கரெக்டா இப்ப சொல்லிடணும். அந்யோன்ய ஆசிரியன்றது வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ப்ராசஸ்ல போகும். இப்போ வந்து திரவியங்கள் பின்னமா, அதாவது இந்திரியங்கள் பின்னமா இருக்கு அப்படின்றத எப்படி நீ கிரகிக்கிற அப்படின்றதுக்கு என்ன பதில் சொல்லி ஆகணும்? இது திரவிய துவைத வாதி என்ன சொல்லி ஆகணும்? இந்திரியங்கள் பின்னமா இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுட்ட அப்படின்றதுக்கு என்ன பதில் சொல்லி ஆகணும்? ஒவ்வொரு இந்திரியமும் வேற வேற விஷயத்தை கிரகிக்குது இல்லையா, அதே பொருளை பத்தி. சரியா? அப்ப விஷயங்கள்லாம் வேறுபட்டு இருக்கு, அதனாலதான் நான் வந்து இந்திரியங்கள் வேறுபட்டு இருக்குன்றது தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு இவ்வளவு வந்தேன். சரி, இப்ப கடைசியா அப்படின்னா உன்னுடைய பட்சத்துல அந்யோன்ய ஆசிரியனம் அப்படின்ற தோஷம் இருக்கு அப்படின்னு முடிக்கணும். எதை சார்ந்து இருக்கு, எதை சார்ந்து இருக்கு, இன்டர்டிபெண்டன்சி என்ன இருக்கு? வஸ்து ஒண்ணுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவர் என்ன சொல்றார்? அதனுடைய வேற வேற இந்திரியங்கள் இருக்கு, அதனாலதான் வேற வேற ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்றார். வேற வேற இந்திரியங்கள் இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, அது வந்து வஸ்துல இருந்து வேற வேற விஷயங்கள் கிடைக்குது, அதனால வேற வேற இந்திரியங்கள் இருக்குன்னு தெரியுதுன்னு சொல்றார். அப்போ இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்டா இருக்கு. இந்த ஆர்குமெண்ட் சொன்னா அதுல போய் முடியுது, அது சொன்னா இதுல போய் முடியுது. ஆனா ஒண்ணு எக்ஸாக்டா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு நம்ம தர்மம் இப்போ நான் எக்ஸாக்டா என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, சாஸ்திரத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ நெருப்பை விட்டு பிரியாத தன்மை புகையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ புகையில என்ன தன்மை இருக்கு அப்படின்னா சாஸ்திரம் படிச்சா இப்போ சொல்ல முடியும் எக்ஸாக்டா. மற்றவங்க என்ன பண்ணுவா, புகையை பார்த்து உள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. ஏன் அப்படின்னா எங்கன்னா புகை இருக்கும், அங்க நெருப்பு இருக்கும். சரி, இப்போ புகையில என்ன தன்மை இருக்கு அப்படின்னு கேட்டா எக்ஸாக்டா சொல்ல முடியாது இல்லையா? சாஸ்திரம் படிச்சு என்ன பண்ண முடியும்? நெருப்பை விட்டு பிரியாத தன்மையானது புகையில இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க இப்படி வச்சுக்கோங்க. விஷயங்களானவை பின்னமாக தோற்றம் அளிக்கின்றன. சரியா? விஷயங்களானவை பின்னமாக தோற்றம் அளிக்கின்றன. எதனால்? வேறுபட்ட இந்திரியங்கள்னால. அப்போ விஷயத்தினுடைய தோற்றம், வேறுபட்ட தோற்றத்துக்கு காரணம் என்ன? வேறுபட்ட இந்திரியங்கள். இந்திரியங்களானவை வேறுபட்டு இருக்கு, ஆகையினாலதான் விஷயமானது வேறுபட்டதாக தோற்றம் அளிக்கிறது. இது என்ன தப்பு இருக்கு? விஷயமானவை வேறுபட்டதாக தோற்றம் அளிக்கின்றன, ஏன் இந்திரியங்களானவை வேறுபட்டு இருக்கின்றன? ஒரு தப்புன்னு தெரியலையே. அவனோட ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னும் ஒரு குற்றம் சொல்ற மாதிரி தெரியல. சரி, அப்புறம் என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்திரியங்களானவை வேறுபட்டு இருக்கின்றன அப்படின்றத எப்படி நீ தெரிஞ்சின்றாய்? அந்த அறிவு உனக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, விஷயங்கள் தான் வேற வேறையா தெரியறது எனக்கு, ஆகையனால இந்திரியங்கள்லாம் வெவ்வேறு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இங்கேயும் ஆக்சுவல் இன்டர்டிபெண்டன்சியே தெரியலையே, குழப்பற மாதிரி இருக்கு. ஆனா எக்ஸாக்டா ஒரு இன்டர்டிபெண்டன்சி நம்ம சொல்ற மாதிரி. இப்போ எக்ஸாக்டா என்ன சொல்லணும்? ஏ இஸ் டிபெண்டன்ட் ஆன் பி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ ஏ வரணும்னா பி வந்தா வரணும். பி எப்போ வரும்?
ஏன்னு எக்ஸாக்டா சொல்லி ஆகணும். அப்பதான் இன்டர் டிபெண்டன்சி. இந்த ரொம்ப லௌகிகமா பிரசித்தமான உதாரணம் இருக்கு இல்லையா? பித்தம் தெளிஞ்சா கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனா பித்தம் தெளியும். இப்போ பயங்கர இன்டர் டிபெண்டன்சி நல்ல இதுவா தெரியும். ஏபி 2 என்டிட்டிஸ் தான் இருக்கு, பரஸ்பரம் டிபெண்டன்சி இருக்கு. அந்த மாதிரி இங்க நம்ம பார்க்கும் பொழுது விஷயம் பலவாக தோற்றம் அளிக்கிறது. அப்போ விஷயம் தோற்றம் அளிப்பதற்கு ஒரு என்டிட்டி இது, பின்னமாக பிரதீத்தமாக ஆவதற்கு அது என்டிட்டி. ஃபர்ஸ்ட் என்டிட்டி என்னது? ஏ என்டிட்டி என்னது அப்படின்னா பின்ன பிரதீதி. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்றான்? இந்திரியங்கள்லாம் பின்னமாக இருக்கு, என்டிட்டி பி. இப்போ பின்னமாக என்டிட்டி இருக்கு, அந்த இந்திரியங்கள்லாம் பின்னமாக இருக்கு. ஏன் இந்திரியங்கள்லாம் பின்னமா இருக்கு அப்படின்னா விஷயம் பின்னமா இருந்தா தான் இந்திரியம் பின்னமாகும் அப்படின்னா பிரச்சனை வரும். புரியுறதா? பின்னமான தோற்றம் அது ஏன் ஏற்படுறது? இந்திரியங்கள்லாம் பின்னமாக இருக்கின்றன. இந்திரியங்கள் ஏன் பின்னமாக இருக்கின்றன? விஷயம் பின்னமாக இருக்கிறதுனாலதான் இந்திரியங்கள்லாம் பின்னமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்யோன்ய ஆசிரியனும் வரும். வாசி புரியுறதா? இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லவே இல்லையா? அவனும் இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. ஆனாலும் அவன் சொல்றதுல பிசகு தெரியுது. இப்ப பாருங்க, இதுதான் சாஸ்திரம் படிக்கிறதுனுடைய ஒரு பயனை. எக்ஸாக்டா என்ன பிசகு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டோம்னா இதுதான் அந்யோன்ய ஆசிரியன் அப்படின்றது ஆச்சாரியர் சாதிக்கிறார் அப்படின்றத சொல்ல முடியும். அப்ப எப்படி வச்சுக்கணும்? இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவான்னா சத்தாயாம் நியப்தவு அப்படின்னு 2 சொல்லுவாங்க. ஸ்திதியில சிலது அந்யோன்ய ஆசிரியம் வந்து ஸ்திதியில. இப்போ கல்யாணம் ஆக வேண்டியது அப்படின்றது ஒரு பதார்த்தம் இருக்கு. அந்த பதார்த்தத்துக்கு என்ன வேண்டியதுக்கு? இவனுக்கு இப்போ ஒரே ஒரு ஆசிரியம், ஒரு புருஷன் இருக்கான், அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆக வேண்டும் அப்படின்றது அவனுக்கு வந்து ஒரு பதார்த்தம் வந்து சேரணும். அவனுக்கு வைத்தியம் தெரிய வேண்டும் அப்படின்னு அவனிடத்துல ஒரு பதார்த்தம் வந்து சேரணும். இது ரெண்டுமே பரஸ்பரம் ஆசிரியம் பண்றது அப்படின்னா, பரஸ்பரம் அபேட்சிச்சிருக்கு அப்படின்னா எதுவுமே நடக்காது. சரியா? இது ஸ்திதியில. இப்ப நம்ம ஸ்திதியை விட்டுட்டு நியப்தியில பார்ப்போமே. நியப்தியில பார்ப்போம். நியப்தினா இப்போ ஞானத்துல இப்போ நம்ம அந்த பிரதீதி ஏன் இப்படி பின்னமாக இருக்கு அப்படின்னு கேள்வி விட்டுடுவோமே. உனக்கு அந்த பிரதீதி பின்னமாக இருக்கிறது அப்படின்றது நீ சொல்றையே, இது எந்த காரணத்தை பற்றி அப்படின்றத நீ தெரிந்து கொண்டாய் அப்படி கேள்வியை மாற்றிப்போம். பிரதீதி பின்னமாக தோன்றுகிறது, வெவ்வேறாக தோற்றம் இருக்கும் பொழுதும் கூட இது ஒன்றுதான் அப்படின்றத எப்படி நீ தெரிந்து கொண்டாய் அப்படின்றத கேள்வி மாத்தணும். இப்ப மாத்திரம் சுலபமாயிடும். இதை இப்போ கனெக்ட் பண்ண முடியுமா? சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மறுபடியும் சொல்றேன். அந்த பிரதீதியானது பின்னமாக இருக்கிறது, இது ஏன் அப்படின்னா அவன் என்ன பதில் சொல்றோம்? ஏன் பிரதீதி பின்னமாக இருக்கு? ஏன்னா வேறு இந்திரியங்கள் இருப்பதனால். அவ்வளவுதான். வெவ்வேறு இந்திரியங்கள் இருப்பதனால் அப்படின்றது பதில் முடிச்சு. வெவ்வேறு இந்திரியங்கள் ஏன் இருக்கின்றன? ஏன் இருக்குன்னா பெருமாள் கொடுத்திருக்காரு, இதான் பதில் சொல்லிட்டு போயிடுவான். பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இது என்ன அந்யோன்ய ஆசிரியம் நமக்கு? அப்ப நம்ம எப்படி கேட்டியே மாத்தி வச்சுக்கணும். நீ தெரிஞ்சின்றாயே வெவ்வேறு இந்த பிரதீதிகள்லாம் இருக்கு, இது வந்து இந்த மாதிரி வெவ்வேறு இந்திரியங்கள்னால அப்படின்றது எப்படி நீ தெரிஞ்சின்றாய் அப்படின்றது போகும். எப்படி நீ தெரிஞ்சின்றாய் அப்படின்னு போனோம்னா அந்யோன்ய ஆசிரியத்தை சுலபமா கொண்டு வந்துடும். சரி, எல்லாத்தையும் சேர்த்து நானே சொல்லியிருக்கேன். இப்போ என்ன தாற்பயம் அப்படின்னா, இப்ப 2 தெரிதல் வேணும், 2 ஞானம் வேணும் பௌத்தனுக்கு. பௌத்தன்ல இந்த திரவியத்வைத பக்ஷவாதிக்கு என்ன உனக்கு தெரிதல் வேணும் அப்படின்னா, எதில் இருக்கக்கூடிய வஸ்துவானது அது பின்னமாக தோன்றுவதற்கு காரணம் இந்திரியத்தினுடைய பேதத்தினால். அப்ப இந்திரிய பேதம் அப்படின்றது முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? இந்திரிய பேதம் அவன் தெரிஞ்சிருந்தாதான் அவனால என்ன சொல்ல முடியும்? இந்திரிய பேதத்தினாலதான் வஸ்துவானது பின்னமாக இருக்கு அப்படின்னு. இப்ப நான் கம்பி பண்ண முடியுமா? அந்யோன்யாசிரியத்தை கொண்டு வந்துட முடியுமா? வஸ்து வந்து இந்திரியங்கள் வேற வேறானவைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வஸ்து ஒண்ணுன்னு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல.
வஸ்து ஒண்ணு இல்ல, வஸ்துவனுடைய வேறு வேறு தெரிஞ்சிருக்கணும். வேற வேற தெரிஞ்சிருக்கணும். வேறு வேறு தெரிஞ்சுக்கிறதுக்கு வஸ்துவானது வேறு வேறு தெரிஞ்சிருக்கணும். அப்போ வஸ்துவானது எப்படி வச்சுக்கோங்க, வஸ்துவானது வேறு அல்ல, ஒரு வஸ்துதான் அப்படின்னு. சரி, அந்யோன்ய ஆசிரியம் விடலாம், ஒரு விருத்தம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. எப்படி ஒரு விரோதம் இங்க பார்க்கலாம் அப்படின்னா, வஸ்துவானது ஒன்றுதான், வஸ்துவானது பல அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வஸ்துவானது ஒன்றுதான், வஸ்து பல அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சுட்டு இருக்கணும்? இந்திரியங்கள் வேறு வேறுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும். இந்திரியங்கள் வெவ்வேறு அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் இப்ப வஸ்து ஒண்ணுதான். இந்திரியங்கள் வெவ்வேறு இருக்கிறதுனால வஸ்து பலவான்னு தெரிகிறது. அப்போ வஸ்து ஒன்றுதான், வேறு அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஞானம் வேண்டி இருக்கு? இந்திரியங்கள் வெவ்வேறு இருக்கின்றன அப்படின்ற ஞானம் வேண்டி இருக்கு. இந்திரியங்கள் வெவ்வேறுன்ற ஞானம் எப்படி வந்தது இவனுக்கு? வேறு வேறு தோற்றங்கள் ஏற்பட்டதால ஒரு வெவ்வேறு தோற்றங்கள் ஏற்படுறதால மட்டும்ன்றது இல்ல, அந்த தோற்றத்துல சத்தியம்னு நினைக்கிறான். அப்ப வெவ்வேறு வஸ்துக்கள் இருக்கின்றன அப்படின்னு தெரிதல் இருக்கிறதுனாலதான் இவனுக்கு என்ன தோற்றம், எனக்கு என்ன தெரிதல் வந்திருக்கு? இந்திரியங்கள் வெவ்வேறு அப்படின்னு தெரிதல் வந்திருக்கு. சரியா? சரி, இங்க அந்யோன்ய ஆசிரியம் அப்படின்றது வேண்டாம், விரோதம், உபஜீவிய விரோதம் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்ப இந்த ப்ராசஸ் புரியுது. அந்யோன்ய ஆசிரியம் விட்டுருவோம், அந்யோன்ய ஆசிரியம் வேண்டாம், அப்படின்னு வராது. உபஜீவன விரோதம், எதை உபஜீவிச்சிருக்கோ, எதை இதை சார்ந்து இருக்கோ அதுக்கே விரோதம் செய்யறது. மறுபடியும் ஒரு முறை என்னன்னு சொல்றது, ஒரே ஒரு வஸ்து தான், அது பல வேறாக தோற்றம் அளிக்கிறது. ஒரே வஸ்து தான் பல வேறாக தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு அந்த திரவிய அத்வைத ஆதி தெரிஞ்சுட்டு இருக்கான். இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேண்டி இருந்தது, என்ன தெரிதல் வேண்டி இருந்தது? இந்திரியங்கள் வெவ்வேறாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். இந்திரியங்கள்லாம் வெவ்வேறாக இருக்கின்றன அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? சரி, இப்ப இந்திரியங்கள்லாம் வெவ்வேறாக இருக்கின்றன அப்படின்றது எப்படி தெரிஞ்சுட்டான்? வஸ்துக்கள்லாம் வெவ்வேறாக இருக்கின்றன இந்திரியங்கள்லாம் வெவ்வேறாக இருக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுருக்கான். அப்போ அடியில வஸ்துக்கள்லாம் வெவ்வேறு அப்படின்னு தெரிஞ்சுட்டான், ஆகினால இந்திரியங்கள்லாம் வெவ்வேறுன்னு தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்டு இப்ப என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்திரியங்கள்லாம் வெவ்வேறு நான் தெரிஞ்சுட்டேன், எனக்கு என்ன தோன்றதுன்னா, அந்த சந்திரன் எப்படி அந்த பிரதிபிம்பம் வெவ்வேறையா அங்கங்க இருக்கோ, அந்த மாதிரி இந்திரியங்களுடைய பேதத்தினாலேயே எதிரில வெறும் திரவியம் மட்டும்தான் இருக்கு, ஆனா அதுவே வெவ்வேற தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றான். இது உபஜீவிய விரோதம் தானே, முன்னாடி ஏற்பட்டதுக்கு விரோதமா தானே அவன் சொல்றான். புரிஞ்சுதா ஸ்ரீவாஸ்? ஓரளவுக்கு புரிஞ்சது. புரிஞ்சதா ஸ்ரீரன் சாமி? என்ன சொல்ல வரான்னா, அடியன் புரிஞ்சு நினைக்கிறேன்னா, அவன் என்ன சொல்ல வரான்னா, திரவியம் அந்த வஸ்து மட்டும்தான் இருக்கு, மற்றபடி அதுக்கு குணமோ ரூபமோ இதுவும் இல்லைன்றதான் அவனோட இதுவா அதான். இப்போ அவன் சொல்றதுக்கு பார்த்தா அவனே ஒத்துக்கிறான், வஸ்து இந்திரியங்கள் வேற வேற இருக்கிறதுனால உங்களுக்கு வேற வேற வஸ்து தெரியறது. ஆனா இதை அப்படி பார்க்க கூடாது, அதனால தெரியறதுனாலவே வேற வேற கிடையாது, அதெல்லாம் வேற வேற ஒரு ஹாலுசினேஷன் மாதிரிதான் இருக்கு. ஆனா திரவியம் வஸ்து ஒண்ணுதான்றதுனால மற்றதெல்லாம் ஏதோ ஒரு பிம்பம் தான் அப்படின்னு ஒத்துக்கணும்ன்றத அவன் அவன் இதுவா சொல்றான், அவன் ஒரு பாயிண்டா சொல்றான். அது சொல்றதே அவன் முன்னாடி வச்சிருந்த அந்த பிரமைஸுக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் காட்டுறாருங்க. என்ன பண்ணும் நமக்கு விரோதமா அவன் ஒத்துனான்னு சொல்றான், அதுதான் விரோதமா இங்க. இப்ப அவன் ஒத்துன்னு சொல்றோம் இல்லையா, இப்போ அவன் அதுதான் விரோதமா சொல்றோமா இல்ல? அதேதான் விரோதம். ஆனா என்ன ஒத்துண்டு அவன் சொல்றான், எதுல விரோதம் காட்டுறான், என்ன ஒத்துண்டு சொல்றான் அவன்? பல இந்திரியங்கள் இருக்கு, பல வஸ்து ஏற்படுறதுன்னு சொல்றான். பல இந்திரியங்கள் பல இந்திரியங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்டெப், பல இந்திரியங்கள் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றான் இல்லையா, பல இந்திரியங்கள் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவன் என்ன ஒத்துண்டு ஆகணும்?
வஸ்துக்கள் வந்து பல அவ்வளவுதான். வஸ்துக்கள் தெரியறதுன்னு. அவ்வளவுதான். பல வஸ்துக்கள் இருக்கு, தெரியறது முடியாது. பல வஸ்துக்கள் இருக்குன்னு சொல்லலாம். பல வஸ்துக்கள் இருக்கு அப்படின்றத ஒத்துண்டாதான் அவனால பல இந்திரியங்கள் இருக்கு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். பல இந்திரியங்கள் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றான்? இப்ப புரியுறது அந்த மேல யாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பல வஸ்துக்கள் இருக்குன்றத முதல்ல ஒத்துட்டு அதுக்கப்புறம் தான் பல இந்திரியங்கள் இருக்கு அப்படின்னு அவனால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ராகராஜசாமி மியூட் பண்ணிங்க, எப்போ கேட்குறது. பல இந்திரியங்கள் இருக்குன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ண அப்புறம் இப்ப மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறான். இப்ப சொல்லு சொல்ல வந்தது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறான் கடைசியில? பல இந்திரியங்கள் இருக்கு அப்படின்றது மறுபடியும் சொல்றேன். வஸ்துக்கள் பல இருக்கு அப்படின்றத ஒப்புக்கொள்ள வேண்டும். திரவியாத்வைதவாதி அதை ஒப்புக்கொண்டாதான் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்? இந்திரியங்கள் பல இருக்கு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இந்திரியங்கள் பல இருக்குன்ற எஸ்டாப்ளிஷ் பண்ணத வச்சுட்டு அடுத்தது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறான்? வஸ்துக்கள் வஸ்து ஒண்ணுதான் இருக்கு, அதுக்கு குணங்கள் இல்லைன்றது. அது சரியா இருக்காது. இது எப்படி நியாயமாகும்? உபஜீவிய விரோதம் அப்படின்னு போயிருக்கு. நீ ஆரம்பிச்சது வந்து வஸ்துக்கள் பலன்னு ஆரம்பிச்சுதான் அதுல வச்சுதான் இந்திரியங்கள் பலன்னு ஸ்தாபிச்ச. இந்திரியங்கள் பலன்னு ஸ்தாபிச்சுட்டு அதை வச்சுட்டு இந்த வஸ்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றியே, இது உபஜீவிய விரோதம் அப்படின்னு போயிருக்கு. சரியா? சரி சுவாமி, ஒரே ஒரு கேள்வி. திரவியம் ஒண்ணுதான், திரவியம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா பேசிக்கலி இந்த ஆர்குமெண்ட், இவனோட ஆர்குமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணா உலகத்திலேயே ஒரே ஒரு திரவியம் தான் இருக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா? பிகாஸ் உலகத்துல ஒரே ஒரு திரவியம் தான் இருக்கு, அதுதான் எல்லா பேசிக்கலி அத்வைத்தவாதம் மாதிரி இருக்குது. ஒரே ஒரு திரவியம் அப்படின்னு முடியுமா? வச்சுட்டு அதுல வந்து எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் இந்திரியம் இருக்கு, அதுல வந்து அவளுக்கு டிஃப்ரெண்டா தெரியறது. நல்லா இருக்கு. அதோட அப்படி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தான் சொல்றது. இருக்கிறதே ஒரே ஒரு வஸ்து தான், அதுவே தான் வெவ்வேறு விதமா எல்லாருக்குமே தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோன்றது. ஆனா அவ்வளவு எக்ஸ்டென்ஷன் இங்க அந்த யார் அந்த வாதி அப்படின்னு தெரியல, இந்த திரவியாத்வைதவாதி அப்படின்றது. அப்படி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு தோன்றது. லோகத்துல இருக்கிறதே ஒரே ஒரு திரவியம் தான், அந்தந்த இந்திரியங்கள்னால அது வந்து. ஆனா அந்த வருஷமா வருமே அந்தந்த இந்திரியங்கள்னால ஒரு குடம் ஒண்ணு இருக்கு, தனியா வந்து ஒரு இது இருக்கு, ஒரு துணி இருக்கு, கடம் இருக்கு, பட்டம் இருக்கு. சோ ஒரே ஒரு திரவியம் தான் ஒருத்தருக்கு வந்து குடமா தெரிகிறது. அதே திரவியம் சுவாமி திரவியம்ன்றது 7ன்னு நிரூபணம் ஆயிடுச்சு சுவாமி. இதுல வந்து பிருத்திவி ஒண்டிதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல? அதுதான் நான் வந்து ஜலம் பிருத்திவிக்குள்ள போறது, பிருத்திவிக்குள்ளேயே கடம் பட்டத்துக்குள்ள வர. சோ ஒரே ஒரு திரவியம் அப்படி சொல்ல முடியுமா? இல்லாட்டி இதுக்கு பெஸ்ட் இப்படி வேணா வச்சுக்கோங்க. சொல்ற பட்சம் புரியாத மாதிரி இருக்கு. வெறும் அந்த பட்டம்ன்றது அது மட்டும் வச்சுக்கோ, அந்த ஆசிரியம் மட்டும் வச்சுக்கோ. அதுல இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வேண்டாம். அது வெறும் கண்ணுக்கு மட்டும் அந்த இந்திரிய பேதம் இருக்கிறதுனால அந்த மாதிரி தோன்றது அப்படின்னு வச்சுக்கோ. அப்படி வச்சிருந்தா அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் வந்து, சரி நான் வந்து பட்டம்னு ஒரு திரவியம் இருக்கு, நான் வந்து குடம்ன்ற திரவியத்துல இருந்து நான் வந்து பல இந்திரியங்கள் இருக்குன்னு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப வந்து அதை பட்டத்துக்கு எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணும்போது நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்க முடியும் இல்லையா? குடம்ன்றது நம்ம எப்படி 5 இந்திரியங்கள் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்? சென்ஸ், அதாவது ஸ்மெல்லுன்னு ஒண்ணு இருக்கு, ரூபம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தனித்தனியா இருக்கு அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து 5 இந்திரியங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். குடம் இருக்கிறதுனால நம்ம இந்திரியங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியே. அவனுக்கு கூட என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? அவனுக்கு கூட குடத்தை பார்த்து எனக்கு ரூபம் ஒண்ணு தெரியுது, எனக்கு ஸ்மெல்லுன்னு ஒண்ணு தெரியுது அப்படின்னு அந்த ஆட்ரிபியூட்ஸை வச்சுருந்தா நம்ம 5 இந்திரியங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் பட்டத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்க முடியும்? பட்டத்துக்கு வந்த இடத்துனா அது வேண்டாம் சொல்லலாம் முடியுமா? ஆனா இது நல்ல ஒரு இதுவா தோன்றது. இதே எக்ஸ்டெண்ட் பண்ணி லோகம் முழுசா ஒரே திரவியம் தான் இருக்குமா அப்படின்றது நம்ம பத்தி தனியா ஒரு யோசிப்போம். பிரத்யக்ஷத்துல
பிரத்யக்ஷம் ஒரு பிரமாணம் இல்லையா? பிரத்யக்ஷத்துல எல்லாமே தெரியறது இல்லையா? கண்ணு தெரியறது, மூக்கு முகர்றது, அதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணமா இருக்கு. அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல, அதை நிராகரிக்க முடியாது. அது ஒரு இந்த பிரமாணம் தான் பிரத்யக்ஷம்ன்றது. அப்ப ஒத்துண்டானோலயே இருக்கிறது ஒரு பதார்த்தம்னு சொல்ல முடியாதுல்ல, நிறைய பதார்த்தங்கள் இருக்குன்னு ஒத்துண்டானுமே. அதான் அதுக்கு வந்து நம்ம கண் மூக்குன்றது கூட போக வேண்டாம். அதாவது எப்படி போகணும் அப்படின்னா, இப்போ கட்டம் கட்டம் தனித்தனியா தெரியறது, அது எப்படி வந்து ஒரே ஒரு வஸ்து தான் அப்படி தெரியும்? வாய்ப்பில் எல்லாருக்கும் ஒரே வஸ்து தான் தெரியணும் அப்படி பார்த்தா. அப்படி அந்த மாதிரிதான் அதை எடுத்துக்கணும். அது எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த அத்வைத்தவாதி, அதாவது திரவியாத்வைத்தவாதியுடைய அவன் பதில் என்னவா இருக்கு? திரவியம் ஒண்ணுதான், ஆசிரியம் ஒண்ணுதான், அப்பயே வெவ்வேறு விதமா தெரியுது அப்படின்னு 5 இந்திரியங்கள் என்னமா இருக்கு அதனால தெரியுது அப்படின்னு சொல்லலாம். சரி, கடம் இருக்கு பட்டம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியுது, தனித்தனியா தான் தெரியுது. அங்க ஒரே ஒரு பொருள் தான் உனக்கு தெரியுது அப்படின்னா என்ன காரணம்னு யாருமே சொல்ல முடியாது. அது இந்த இந்திரிய பேதத்தை வச்சுன்னு கூட சொல்ல முடியாது. என்னன்னு சொல்ல முடியும்? பதிலே சொல்ல முடியாது. தனித்தனியே தெரியுது, கட்டம் தெரியாது, பட்டம் தெரியாது. ஸோ எனக்கு ஏதோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு தோன்றது. ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அந்த திரவியாத்வைத்தவாதி அப்படின்னு இவர் மட்டும்தான், திரவியம் மட்டும்தான் இருக்கு, குணங்கள் கிடையாது அப்படின்ற வாதம். அதை நம்ம முறியடிச்சாச்சு. சரி, அடியே ஒரு நிமிஷம் ஏதாவது கேள்வி இருக்கா? அடியனுக்கு இது இந்த அந்யோன்யமும் சொல்லலாம்னு தோணுது சுவாமி. இப்போ ஒரு பொருள் இருக்கு, அது கண்ணால பாக்குறோம், அந்த பொருள் அதனுடைய ரூபம் தெரியுது, கையால தொட்டா அதனுடைய ஸ்பர்சம் தெரியுது, கையால தொடாட்டி அப்பயும் ரூபம் தெரியுது, ஸ்பர்சம் தெரியல. அப்போ ஒரே பொருள் இருக்கும் போதே கூட அந்த வேற வேற சென்சரி ஆர்கன்ஸ் மூலமா வேற வேற நாலேஜ் கிடைக்குது. அதனால வேற வேற சென்சரி ஆர்கன்ஸ் வேற வேறங்கிறது தெரியுது. இன்ஃபேக்ட் அவருடைய ஆர்குமெண்டே இப்படி இந்த மாதிரி அதை வச்சு ஒரு பொருள் தான் இருக்கு அப்படி வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அவருடைய ஆர்குமெண்ட் டைரக்டா உடைக்கலாம்னு தோணுது. இப்போ ஒரு வஸ்து தான், அது வந்து பல பல இந்திரியங்கள் இருக்கிறதால தான் உனக்கு வந்து பல பல இமேஜஸ் தெரியுது, பல பல ஃபீலிங்ஸ் வருதுன்னு முதல்ல சொல்றாரு. அப்ப பொருள் ஒண்ணுன்னு எதை வச்சு சொல்ற? வேற வேற இந்திரியங்கள் வேற வேற ஃபீலிங்க கொடுக்குது, அதனால எது வச்சு சொல்லல. பொருள் ஒண்ணா இருந்தா போதுமே, அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். மத்ததெல்லாம் ஏன் அப்ப தெரியறது அப்படின்னும் பொழுதுதான் வெவ்வேறு இந்திரியங்கள் இருக்கு, வேற வேற இந்திரியங்கள் இருக்கு. இந்திரியங்கள் வேற வேறங்கிறது அங்க அவரு எடுத்துக்கிறாரு. இந்திரியங்கள் வேற வேறன்னு எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு பொருளை பார்த்து கண்ணால பார்த்தா இப்ப ரூபம் தெரியுது, கண்ணை மூடிட்டாக்கா அதே பொருளுக்கு ஸ்பர்சம் தெரியுது. அப்போ வேற வேற சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு பொருள் அப்படிங்கிறத முதல்ல அசியூம் பண்ணிக்கிறார். ஒரு பொருள்ன்றத அசியூம் பண்ணாதான் வேற வேற இந்திரியம்னு சொல்ல முடியும், வேற வேற இந்திரியம்னு சொன்னாதான் ஒரு பொருள்னு சொல்ல முடியும். இது ரெண்டும் இன்டர்டிபெண்டன்ட் ஆயிடுது இல்லையா? ஒரு பொருள் அசியூம் பண்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு பொருள் அதான் கடைசியில் இதுதான் வருது, உபஜீவி விரோதம் தான் வருது. ஒரு பொருள்ன்ற அசியூம் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு பொருள் அன்னியாட்டம் வர வாய்ப்பு கிடையாது. ஒரு பொருள் அசியூம் பண்றதுக்கு என்ன வேணும்? இந்திரியங்கள்னா வேறுபட்டதாக இருக்கும். இந்திரியங்கள் வேறுபட்டதாக இருக்கும்ன்றது எப்படி தெரிய வரும்? பொருள் வேறுன்னு தெரியறதுதான், அன்னியாட்டம் கிடையாது. புரியுதா? ஒரு பொருள் ஒண்ணுன்னு அசியூம் பண்றதுக்கு வாட் இட் மீன்ஸ், இந்திரியங்களுடைய வேறுபாடு. இந்திரியங்கள் வேறுபட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? பொருள்கள் வேறுபட்டவை. சோ அப்போ வந்து அந்த ஒருமை கனெக்ஷன் கிடையாது. ஒருமை இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்திரியங்களுடைய வேறுபாடு, இந்திரியங்கள் வேறுபட்டவைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பொருளினுடைய வேறுபாடு. இதுக்கு வேற ஏதாவது ஒருத்தர் ஒண்ணு தெரியல. உபஜீவிய விரோதம் அப்படின்னு சொன்னா எங்க தெரியும். சரி, பயங்கர ஒரு கம்பீரமான